யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, திருவசனங்கள் 19 தொடக்கம் 31 வரை. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி தங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டனர். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். அவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். பன்னிருள் ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அந்த தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கைகளை நீட்டி என் விலாவிலிடு, ஐயம் தவிர்த்து கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருள் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசு இறைமகனாகிய மெஸ்ஸியா என்று நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது 2ஆம் ஜான் பால் சொல்லுகின்றார், இரக்கம் என்பது அன்பின் 2வது பெயர். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருக்கு நாங்கள் பலி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு விசேட அம்சம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி என்றால் என்ன? நாங்கள் இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறுடைய பின்னணியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்த இறை இரக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த 2 பேருடைய பின்னணியை புரிந்து கொள்ளும். ஒன்று அருள் சகோதரி ஃபவுஸ்டீனா, 2வது திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள். இவர்கள் இருவருமே போலந்து தேசத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்ன போலந்திலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது, அதிகமான மக்களை கொண்ட, அதிக வீதாசாரமான மக்களை கொண்ட ஒரு கத்தோலிக்க நாடாக இருப்பது போலந்து. அங்கே இருக்கிறவர்களாம் ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலுடைய பெற்றோர்களை பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரிகிறது, மிகவும் ஆழமான கிறிஸ்தவ நாடு. ஆனால் ஆழமான இந்த கிறிஸ்தவ நாடு தான் உலகத்திலே மிக பெரும் வேதனையை சுமந்த நாடாகவும் இருந்தது. 1939ஆம் ஆண்டு நாசிப்படைகள் ஒரு பக்கத்தாலே இந்த போலந்துக்குள்ளே வர, இன்னொரு பக்கத்தாலே உடனடியாகவே சோவியத் படைகள் இங்கு வர, இந்த 2 படைகளுக்குள்ளே நசுக்கப்பட்ட ஒரு தேசம்தான் இந்த போலந்து தேசம். அவர்கள் சுதந்திரமாக தங்களுடைய சமயத்தை கடைப்பிடிக்க முடியவில்லை. அங்கிருக்கின்ற குருக்கள், ஆசிரியர்கள், தலைவர்கள் எல்லாம் அங்கு அவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த சித்திரவதை முகாம்களுக்கெல்லாம் அனுப்பப்பட்டார்கள். இப்படியாக பல கொடூரங்களை அனுபவித்த ஒரு நாடு. அதாவது அந்த நாட்டிலே இந்த நாசிப்படைகள் ஒரு பக்கத்தாலே, சோவியத் படைகள் ஒரு பக்கத்தாலே, இந்த ஆயிரக்கணக்கிலே ஒவ்வொரு நாளும் ஆக்களை பிடிச்சு கொண்டு போய் இந்த சித்திரவதை முகாம்களுக்குள்ளே கொலை செய்தார்கள். இந்த வாய்கள் கலந்த அந்த அறைகளுக்குள்ளே செய்தார்கள். அப்படியே ட்ரெயினில் ஏற்றி ஆயிரக்கணக்கிலே கொலை செய்தார்கள். கிட்டத்தட்ட பல மில்லியன்கள் இந்த தேசத்திலே கொலை செய்யப்பட்டார்கள். பல மில்லியன் ஜூதர்கள், பல மில்லியன்கள் போலந்துகள்,
பல மில்லியன்கள் மற்ற தேச மக்கள். இப்படியாக ஒரு பயங்கரமான கொடூரத்தை அனுபவித்த ஒரு நாடாக இருக்கிற இந்த வேளையிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் மனுஷனுடைய இரண்டாவது முகத்தை. நாங்கள் சொல்லுகிறோம் மனிதன் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டான், அவன் உன்னதமாக படைக்கப்பட்டான். சங்கீதம் 8 சொல்லுகிறது, அவனுடைய பெருமையை சொல்லுகிறது. இப்படியாக இருக்கிற ஒரு மனிதன் இன்னொரு பக்கத்தையும் கொண்டிருக்கான். கொடூரமானவன், இரக்கமற்றவன், எத்தனை மில்லியன்களையும் கொலை செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான பக்கத்தை கொண்டவனாக ஒரு மனிதன் இருக்கின்றான். இத்தனை மில்லியன்களை பறிகொடுத்த இந்த தேசத்திலே தான் இயேசு பவுஸ்டினாவுக்கு தோன்றுகிறார், மனவேதனையோடு தோன்றுகிறார். தோன்றி சொல்லுகிறார், இந்த மனிதர்கள் என்னுடைய இரக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இரக்கத்தை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மனிதர்கள் இரக்கம் உள்ளவர்களாக மாற வேண்டும். இல்லை என்றால் உலக யுத்தம் ஒன்று வெடிக்கும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைப்பாட்டிலே தான் அந்த பவுஸ்டினாக்கு தோன்றிய காலத்திலே தான் சொல்லுகிறார், இந்த இரண்டாவது வாரத்தை, இந்த பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தினுடைய ஞாயிறாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பவுஸ்டினா சகோதரிக்கு அவர் வைக்கிறார். ஆகவேதான் 2000ஆம் ஆண்டு 2ஆம் ஜான் பால் என்கின்ற திருத்தந்தை இந்த சகோதரியை புனிதநிலைக்கு உயர்த்திய பொழுது அங்கே அறிவிக்கின்றார், இந்த 2வது பாஸ்கா காலத்தில் 2வது ஞாயிற்கு இறை இரக்கத்தினுடைய ஞாயிறாக அறிவிக்கிறார் என்று அன்று தொடக்கம் அன்று தொடக்கம் இந்த 2ஆம் வாரத்தை திரு அவை இரக்கத்தினுடைய ஞாயிறாக கொண்டாடி வருகிறது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு மிக அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்பார்கள். ஏனென்றால் அந்த 1939ஆம் ஆண்டு போலந்தில் இருந்த ஒரு பயங்கரம்தான் இந்த உலகத்தில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக இன்று ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற யுத்தம் ஒரு 3ஆம் உலகமாக யுத்தமாக மாறுமா என்கின்ற ஒரு பயங்கரம் இன்று உலகத்திலே மாறியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த இறை இரக்கத்திற்காக ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பார்களே. குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த இஸ்ரேல் தேசத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது, யூத மக்களை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது, இந்த ஜெர்மன் போலந்தில் இருந்த அந்த இஸ்ரேலிய அந்த யூதர்கள் மில்லியன் கணக்கிலே கொலை செய்யப்பட்டார்கள். அவ்வாறு இந்த பயங்கரத்தை அனுபவித்த இந்த யூத மக்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், இரக்கமற்றவருடைய கைகளிலே நாங்கள் இரக்கமற்றவர்களாக வாழ்ந்தோம், ஆகவே இரக்கத்தை உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மிக பெரும் இந்த சமாதானத்து தூதுவர்களாக இந்த யூத மக்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த யூத மக்கள் சொல்கிறார், 2 வாரங்கள் இந்த யுத்த நிறுத்தம் என்று சொல்லப்பட்ட வேளையிலே கூட அந்த யுத்த நிறுத்தத்தை மீறி இந்த லெபனானுக்குள்ளே போய் எத்தனையோ பிளேன்களை கொண்டு போய் நூற்றுக்கணக்கான மக்களை கொலை செய்திருக்கிறார்கள். இந்த லெபனானிலே அந்த தெரு முழுக்க இரத்த வெள்ளம் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரக்கத்தின் இல்லாத ஒரு கரங்களிலே இருந்து என்னுடைய இனத்தை பறிகொடுத்த நாங்கள் எவ்வளவு இரக்கமுள்ளவர்களாக மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை இந்த இஸ்ரேல் தேசத்தில் இல்லாமல் இது பழி வாங்குகின்ற ஒரு தேசமாக இருக்கிறது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த ஒவ்வொரு கணத்திலே இந்த உலகத்தினுடைய எதிர்காலம் மாற்றப்பட போகிறது. அடுத்த யுத்தம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட போது, அமெரிக்கா தாக்குதலை ஏற்படுத்த போகிறதா என்றெல்லாம் பயத்திலும் பீதியிலும் இந்த எரிபொருட்கள் விலை கூட போகின்றன. இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே இந்த 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 உணவுப் பொருட்கள் எல்லாம் அதிகரித்து கொண்டு போகின்றன. இப்படியான ஒரு காலகட்டத்திலே தான் நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கொண்டாட வேண்டும் என்று உலகம் இரக்கத்துக்காக காத்து நிற்கிறது. அதைத்தான் இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு தெளிவாக நமக்கு எடுத்துக்கின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் என்பார்ந்தவர்களை நாங்கள் பார்க்கிறோம், மூடிய கதவுக்குள்ளே சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த மூடிய கதவு என்பது மிக முக்கியமானது. மூடிய கதவு ஏனென்றால் கதவும் மூடியிருக்கின்றன, அவருடைய உள்ளங்களும் பயத்திலும் குற்ற உணர்விலும் துக்கத்திலும் மூடியிருக்கின்ற பொழுது அந்த துக்கத்துக்குள்ளே தான் இயேசு வருகிறார். அவர் வந்து சொல்லுகின்ற வார்த்தை மிக மிக அழகானது, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக. அவர் வந்து சொல்லுகிறார், நான் உங்களை வந்து தீர்ப்பிட வரவில்லை, நீதியை பற்றி பேச வரவில்லை, இரக்கத்தோடு கூடிய நீதியாக வந்திருக்கிறேன்.
அதாவது உங்களை 3 வருடங்கள் உருவாக்கினேன், திருத்துதலாக இருக்க வேண்டும் என்று உருவாக்கினேன். உங்களுக்குள்ளே ஒருவரை இந்த சபையினுடைய தந்தையாக உருவாக்கினேன், புனித பேதுருவை. ஆனால் அவர் என்னை மறுதலித்தார். இன்றைக்கு நீங்கள் பயத்தில் இருக்கிறீர்கள். உங்களை கண்டிக்க நான் வரவில்லை, நான் வந்தது உங்களை குணப்படுத்த. ஆகவே தான் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய காயங்களை காட்டுகிறார். இதோ என்னுடைய காயங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காயங்கள் இந்த உலகத்திலே ஒரு தோல்வி அல்ல, அந்த காயங்கள் ஒரு அன்பின் சாட்சி, அந்த காயங்கள் ஒரு இரக்கத்தின் காயங்களாக இருக்கின்றன. ஆகவே தான் புனித அகஸ்தீனார் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய அந்த காயங்கள் நம்முடைய காயங்களுக்கு மருந்து என்று சொல்லுகிறார். சிலுவை மூலமாகத்தான் இரக்கம் இந்த உலகத்திலே வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு வந்து தன்னுடைய காயங்களை காட்டி தன்னுடைய இரக்கத்தை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆகவேதான் புனித பவுஸ்தீனாவுக்கு ஆண்டவர் தோன்றிய பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலே ஒன்று என்னவென்றால், இந்த உலகத்திலே யாரும் மிகப்பெரிய பாவி அல்ல, ஏனென்றால் என்னுடைய இரக்கம் எல்லையற்றது. எவரும் சொல்ல முடியாது, இறைவனுடைய இரக்கம் எனக்கு வர முடியாத அளவுக்கு நான் பெரும் பாவி என்று சொல்ல முடியாது. நாங்கள் பெரும் பாவிகள் தான், ஆனால் அந்த பாவத்தை விட அந்த இரக்கம் இன்னும் ஆழமானது. ஆகவே தான் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே யாரெல்லாம் மிகப்பெரிய பாவியாக இருக்கிறானோ அவனுக்கு என்னுடைய இரக்கத்திலே மிக பெரும் உரிமை இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் அதிகரித்து பெரும் பாவி என்று சொல்லுகிறாயோ அந்த அளவுக்கு என்னுடைய இரக்கத்திலே அதிகமான இரக்கம் உனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே தான் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு எங்களுக்கு சொல்லுகிறது, நம்பிக்கையோடு வாழுங்கள். இந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய பாவத்தின் கனத்தினாலே இழக்க முடியாது என்பதைத்தான் இன்றைய ஞாயிறு எங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த காயங்கள் எங்களை வெட்கப்படுத்த அல்ல, எங்களை காப்பதற்காக. அவைதான் புனித தோமஸ் அக்வைனஸ் அழகான ஒரு இறையியலை சொல்லுகிறார், கிறிஸ்து தன் காயங்களை வைத்திருக்கிறார் ஏனென்றால் நமக்காக தந்தையிடத்தில் வேண்டிக் கொள்ள. அழகான சிந்தனை என்பார்களே. இயேசு தன்னுடைய காயங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். உயிர்த்த இயேசு காயங்களற்ற ஒரு இயேசுவல்ல, காயங்களை மறைக்கின்ற இயேசுவல்ல. அந்த காயங்களை அவர் வைத்திருக்கிறார் என்றால் இந்த காயங்களினால் வருகின்ற இரக்கத்தை கொடுத்து பரமதந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேச அந்த காயங்களை வைத்திருக்கின்ற அந்த இயேசுவைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த இரக்கத்தை பெற்ற நாங்கள், எங்களுக்கு இரக்கத்திலே உரிமை இருக்கிறது, எவ்வளவு பாவிகளாக இருந்தும் அந்த இரக்கத்திலே உரிமை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த உரிமையை பயன்படுத்துகிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இரக்கத்தை எங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடாது, அந்த இரக்கம் நம்மிடம் நிற்கக்கூடாது. நாங்கள் அந்த இரக்கத்தை மற்றவர்களை கொண்டு செல்லுகின்ற மக்களாக வாழ வேண்டும். ஆகவே தான் இன்றைய முதல் வாசகம் ஒரு அழகான வாசகம் என்பார்களே. இந்த இரக்கத்தை உணர்ந்து கொண்ட ஆதி திருச்சபை எப்படி வாழ்ந்தது என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது அந்த இரக்கத்தை கொடுக்கிறது, அந்த இரக்கத்தை தங்களுக்குள்ளே வைத்துக்கொள்ள அந்த சமூகம் மிக வித்தியாசமான ஒரு சமூகமாக இருக்கிறது. அந்த சமூகம் என்ன செய்ததென்றால், அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார். இதுதான் அந்த இரக்கத்தினுடைய ஒரு சமூகமாக இருக்கிறது. அவர்கள் அங்கு ஆண்டவர் சொன்னவற்றை கேட்டார்கள், மற்றவர்களோடு அன்போடு உறவாடினார்கள், சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டார்கள், ஒன்றாக செபித்தவர்கள். அவர்கள் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். அவருக்குள்ளே தேவைகள் என்றவரும் இருக்கவில்லை. இன்னொருவர் தேவையில் இருந்தால் அந்த இரக்கம் உடனடியாக சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறது. எல்லா மக்களும் தங்களிடம் இருக்கின்றவற்றை அப்போஸ்தலருடைய திருத்துதருடைய காலடியில் வைக்கின்றார்கள். அவர்கள் அவற்றை தேவையில் இருக்கின்றவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆகவே அது இரக்கத்தினுடைய சமூகம். நாங்கள் அதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். அது ஒரு இரக்கமுடைய சமூகமாக அந்த சமூகம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சமூகம் அந்த காயங்களை கண்டது, அந்த இரக்கத்தை கண்டது, அந்த இரக்கத்தை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சமூகமாக அது மாறியது. ஆகவே நான் பாந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த இரக்கத்தை பெற்று இரக்கத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரக்கத்தை தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைய நாளிலே தோமாவை பார்க்கிறோம். தோமா அங்கு வந்து சொல்லுகிறார், தோமா இயேசு அங்கு வந்தபோது தோமா இருக்கவில்லை. தோமா சொல்லுகிறார், அவருடைய காயங்களுக்குள்ளே நான் என்னுடைய கைகளை விடவில்லை என்றால் நான் விசுவசிக்க மாட்டேன். அவ்வாறு சொன்ன வேளையிலே கூட
அந்த தோமாவை ஆண்டவர் நிராகரிக்கவில்லை. அவருக்கு தன்னுடைய இரக்கத்தை கொடுக்குற அவருக்காகவே மீண்டும் ஒரு முறை தோன்றி அவங்க சொல்லுகிறார், இந்த தோமா, நீ என்னுடைய இந்த காயங்களுக்குள் விரலை விடு என்று சொல்லுகிற பொழுது அந்த இரக்கத்திலே உருகிய தோமா அந்த கரங்களுக்குள் காயலை விடவில்லை. உடனடியாகவே மிக பெரும் ஒரு அழகான விசுவாச பிரமாணத்தை சொல்லுகிறார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அந்த விசுவாசத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த இரக்கத்துக்குள்ளே அவர் குளித்து அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த கீழத்திய தேசத்துக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அழகான இரக்கத்தை போதித்தவராக இருக்கிறார். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் இந்த இரக்கத்துக்குள்ளே குளிக்க வேண்டும். சின்ன திரேசாள் அழகாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நான் எல்லா பாவங்களை செய்திருந்தாலும் நான் இறைவன் இரக்கத்தில் ஒவ்வொரு நாளும் விழுந்து கொண்டிருக்கிறேன். நான் பாவம் செய்தால் கூட உடனடியாக அந்த இறைவனுடைய இரக்கத்துக்குள்ளே விழுகிற பொழுது நான் உடனடியாக ஒரு புனிதனாக வருகிற ஒரு பாவ சங்கீதனம் எங்களை மீண்டும் அந்த இரக்கத்துக்குள்ளே விழுந்து எழும்ப எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகவே தான் அவர் சொல்கிற அழகாக அனுபவத்தை சொல்லுகிறார், எல்லா பாவங்களை செய்திருந்தாலும் நான் இறைவன் இரக்கத்தில் விழுவேன். அந்த ஒரு இரக்கத்திலே தான் நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார்களே. ஆகவே யுத்த மேகங்கள் சூடுகின்ற இந்த பயங்கரமான காலகட்டத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்த கணத்திலும் இன்னும் மிகப்பெரிய யுத்தம் வெடிக்கலாம். ஆயிரக்கணக்கிலே மக்கள் மடியலாம். உலகத்தில் எரிபொருள் இல்லாமல் போகலாம். அல்லது போனால் ஏழை மக்கள் இன்னும் வறுமைக்குள்ளே போகலாம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பார்த்து ஒரு முட்டையின் விலை 30லேருந்து 45க்கு போயிட்டு 15 ரூபா ஒரு முட்டை விலை கூட என்றால் எப்படி மக்கள் வாழ முடியும்? இன்னும் இந்த யுத்தம் போக 60 ஒரு முட்டை 60ஆகும், 80ஆகும், 90ஆகும். எப்படி மக்கள் வாழ முடியும்? இரக்கமற்ற ஒரு சமூகம், நானா நீயா என்று என்னிடம் இருக்கின்ற எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தி எல்லாரையும் அழிக்க முடியும் என்று பயங்கரமாக ஒரு கர்வம் கொண்டு போகிற இந்த தேசத்தில் மீண்டும் எங்களுக்கு இயேசு சொல்லுகிற வார்த்தை, இந்த உலகம் இரக்கத்தை தேவைப்படுகிறது. இந்த இரக்கம் இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு யுத்தம் வெடிக்கும் என்பதை இன்றைய காலகட்டம், இன்றைய இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு சொல்லுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவருடைய இரக்கம் மன்னிக்கிறது, குணப்படுத்துகிறது, நம்பிக்கை அளிக்கிறது. நாங்களும் இந்த இரக்கத்தை பெறுவோம். எங்களுடைய பங்குகளே இரக்கத்தை கொடுக்கின்ற மக்களாக இருப்போம். ஆகவே இந்த வேளையிலே இந்த செபத்தோடு இந்த மறையுரையை முடிப்போம். அன்பான இறைவா, உம்மிலே நான் நம்புகிறேன். உமது இரக்கத்திலே என்னுடைய வாழ்வின் பாவங்களை கழுவும் ஆண்டவரே. உமது சமாதானத்தில் என்னுடைய பயங்களை அமைதிப்படுத்தும் ஆண்டவரே. உமது காயங்களில் என் இதயத்தை குணமாக்கும் ஆண்டவரே. உமது உயிர்த்தெழுதலில் என் நம்பிக்கையை புதுப்பித்தருளும் ஆண்டவரே. ஆமென்.